ஒரு பள்ளியில் 45 நிமிடங்களை கொண்ட 7 பாட வேளைகள் உள்ளன. அப்பள்ளியில் பாட வேளைகள் 9ஆக மாறும்போது ஒவ்வொரு பாட வேளையின் கால அளவு. இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு 7 பீரியட் நடக்குது. 7 பீரியட் நடக்குது. ஒவ்வொரு பீரியடும் வந்துட்டு 45 மினிட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அதே இந்த ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்துட்டு டோட்டல் ஒர்க்கிங் ஹார்ஸ் எவ்வளவோ அதே தான். ஆனால் 7 பீரியடுக்கு பதிலாக நாங்கள் 9 பீரியட் ஆக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு பீரியடுக்கும் எவ்வளோ டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி பண்ணலாம்? இப்போ வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, 7 பீரியட் ஒவ்வொரு பீரியடும் 45 மினிட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை வச்சு மொத்தம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர்ஸ்னு கண்டுபிடிக்கலாமா? அப்போ 7 × 45 என்ன வந்துடுது? 315 மினிட்ஸ்னு வந்துடுது. சரியா? இது டோட்டல் மினிட்டு. இதில் இப்போ 9 பீரியடாக மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 9 போடுவோமா? அப்போ 9ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 35 மினிட்ஸ். ஓகேயா? அப்போ ஒரு நாளைக்கு 9 பீரியடாக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு பீரியடும் 35 மினிட்ஸ் இருக்கும். இது இப்படியும் செய்யலாம். இல்லைன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் படி நமக்கு டைரக்ட் ப்ரொப்போர்ஷன், இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன்னு 2 டைப் இருக்கா? இது வந்து என்னது? இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து 7 பீரியடாக இருக்குது, அது வந்து 45 மினிட்ஸ்னு சொல்லிட்டு 9 பீரியடுக்கு எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு இந்த சைடு பார்த்தா இது கூடுதா? அப்போ ஆனால் வந்துட்டு இங்கே கூடுதா, ஆனால் இந்த பக்கம் என்னாகும்? குறைய தான் செய்யும்ல. அப்போ இந்த பக்கம் கூடும்போது இந்த பக்கம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அது இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். இந்த சைடும் கூடி இந்த சைடு கூடிச்சு, இல்லை இந்த சைடு குறைஞ்சி இந்த சைடு குறைஞ்சிச்சின்னா அது டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். இப்போ இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் தான் என்ன தெரியுமா பண்ணும்? இப்போ வந்துட்டு டைரக்ட்னா நம்ம பாக்ஸ் மெத்தடில் செஞ்சுப்போம். இன்டைரக்ட்னா இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா A × B = C × D இப்படி தான் எழுதணும். ஓகேயா? அப்போ ஏயோட வேல்யூ என்னென்னா 7 × 45 அப்படியே எழுதிட்டு ஈக்குவல் டு இங்கே என்ன கேட்குறாங்க? 9 பீரியடு. இதுதான் நமக்கு தெரியாது. ஓகேயா? எழுதிட்டு இதை கேன்சல் பண்ணலாம் டைரெக்டாக. இப்போ 9 டேபிள் அடித்தோன்னா 5 டைம்ஸ் வரும். 7 5 என்ன? 35 கிடச்சிடுதா? இப்படியும் நம்ம செய்யலாம். ஓகேயா?